ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். கொஞ்சம் டேஸாக வீடியோஸ் போட முடியல. என்னோட ரிசர்ச் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ஸோ இனி ரெகுலராக நம்ம இன்சிலிக்கோ டூல்ஸ் அப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டுடே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏடிஎம்இ டூல் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ த டூல் நேம் வாஸ் ஏடிஎம்இடி லேப் அப்படி எம்இடி லேப் 3.0. ஸோ இதுதான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இது வந்து விட கொஞ்சம் பெட்டரான வெப்சைட். ஸ்விஸ்ஸேடியமில் நீங்கள் வந்து ஏடிஎம்இ லிப்போஃபிலிசிட்டி சம்திங் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அட்வான்ஸாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாக்ஸிட்டி. ஸோ ஒரு காம்பவுண்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் எடுக்கும்போது அதோட டாக்ஸிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டாக்ஸிட்டி வந்து எதில் பார்க்குறது, டேட்டாஸ் வந்து நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய இதில் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அந்த டாக்ஸிட்டி LD50 ED50 டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா டாக்ஸிட்டியுமே இந்த வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த சர்வீஸ்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏடிஎம்டி எவாலுவேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்மைல்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் அனதர் பெனிஃபிட் இந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸு ஃபைட்டோகெமிக்கல்ஸு அதை வந்து நீங்கள் நிறையா வந்து போட்டு ஒரே டைமில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே இந்த செகண்ட் ஆப்ஷன் ஏடிஎம்டி ஸ்க்ரீனிங் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்மைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மைல்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் 1000 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு உங்கள் டெமோக்காண்டி நாங்கள் ஒரு மாலிகுல் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதோ ஸ்மைல்ஸு. ஸோ நான் ஸ்மைல்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா பப்கம்ன்ற வெப் டேட்டா பேஸில் போயிட்டு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு மாலிகுலோட நேம், எக்ஸாம்பிளுக்காண்டி நான் ஏதாவது குர்குமின் போட்டிருக்கேன். குர்குமின். ஸோ குர்குமின் எடுக்கிறேன். ஸோ குர்குமினோட ஸ்மைல்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்மைல்ஸை போய் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட் உங்களுக்கு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே ஃபஸ்ட் இருந்தே சிசிஐடிஎம்ஏ மாதிரி தான் சம்திங் மாலிகுலர் வெயிட்டு, வால்யூம் டென்சிட்டி, ஸோ இந்த ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து அண்ட் ஆல்சோ மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் இதோட ஸ்கோர்ஸு, ஜிஎஸ்எஸ் ஸ்கோர்ஸு அண்ட் தென் லிப்பின்ஸ்கி ரூலு வைலேஷன் எது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபிஷர் ரூலு, இந்த மாதிரி ரூல்ஸு. இது நம்ம பேசிக்காக பார்க்குற ஏடிஎம்இ ஸ்க்ரீனிங் தான். ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், இந்த ட்ரக்கு இந்த குர்குமினுக்கு வந்து எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்குது, பிஜி இன்கிபிட்டார்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கா, எஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஹியூமன் இண்டஸ்ட்ரியல் அப்சார்ப்ஷன், ஸோ நல்ல ஸ்கோர் வந்திருக்கு ஹியூமன் இண்டஸ்ட்ரியல் அப்சார்ப்ஷன். அப்படி கீழே வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் பிபிபி அண்ட் ஆல்சோ பிளட் பெயின் பேரியரை கிராஸ் ஆகுமா, எஸ் பிளட் பெயின் பேரியர் கிராஸ் ஆகும்னு போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்கிபிட்டார் கீழே மெட்டபாலிசம் என்னென்ன சைட்டோக்ரோம் இன்கிபிட்டார்ஸில் இன்கிபிட் ஆகுது அண்ட் சப்ஸ்டேட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்கான ஏடிஎம்இ ஸ்க்ரீனிங். அண்ட் ஆல்சோ முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரக்கோட டாக்ஸிட்டி அண்டு அனதர் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் இன்சிலிக்கோவில் பண்ணணும்னா ஸோ இந்த டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா HERG இது வந்து ஒன் ஆஃப் த ரிசப்டார் பர்சன்ட் இன் ஹார்ட். ஸோ இது HER பிளாக்கர்ஸ் இருக்குமா அப்படின்னு கம்மியாக. ஸோ இதில் நீங்கள் இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது வந்து எவ்வளோ கீழே இருந்தால் அதோட ஸ்கேல்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் வந்து உங்களோட ட்ரக்கோட ஸ்க்ரீனிங் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஏஎம்சி டாக்ஸிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்கின் சென்சேஷன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரக்கு எடுத்து காம்பவுண்ட் எடுத்து நீங்கள் ஆயின்மெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் சென்சேஷன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கின் அலர்ஜிகள் இருக்கா அண்டு ஆல்சோ கார்ஜினோஜெனிசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கார்ஜினோஜெனிசிட்டி ஒரு ட்ரக்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். மேபி அதை வந்து நீங்கள் ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஐ கரோஷன், ஐ இரிட்டேஷன் இருக்கா அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஐ இரிட்டன்ஸ் கொஞ்சமாக இருக்குது, ஐ இரிட்டேஷன் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி டாக்ஸிட்டி இருக்கா அப்படின்னு போட்டு. ஸோ ஹியூமன் கெப்ரோடாக்சிட்டி அண்ட் ட்ரக்கிங் இன்டியூஸ்டு நெஃப்ரோடாக்சிட்டி, நியூரோடாக்சிட்டி, ஓட்டோடாக்சிட்டி, கெமரோடாக்சிட்டி, ஜீனோடாக்சிட்டி, இந்த மாதிரி எல்லா டாக்ஸிட்டியுமே இந்த இதில் வந்து நீங்கள் அதோட
ரேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே வந்து முக்கியமாக இருக்கிறது எல்சிடிஎம் அண்டு IGC-50 இது டோசேஜ் வந்து ரெஜிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் ஈஸியாக. உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு காம்பவுண்டுக்கு வந்து டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படின்னா இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ ரெக்கமெண்ட் தட் லிட்ரேச்சர் ரிவ்யூவில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ நாட் ஓன்லி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது, பிரைமரி கன்சிடரேஷனாக எடுத்து இதை பண்ணக்கூடாது. லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அதை பொறுத்து நீங்கள் டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ முக்கியமாக டாக்ஸிட்டிஸ்க்கு அப்புறம் இதில் வந்து முக்கியமாக என்ன இருக்குன்னா பாத்வேஸ் இருக்குது. ஒரு ஜீன்ஸ் பாத்வேஸ், அது என்னென்ன பாத்வேஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜீன்ஸ் பாத்வே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் பாத்வேஸ் இருக்குது. இந்த ஜீன்ஸ் பாத்வேல இதோட ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ட்ரக் வந்து எந்த பாத்வேல ஆக்ட் ஆகுது, எந்த ஜீனில் ஆக்ட் ஆகுதுன்ற ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், லிட்ரேச்சரியில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பாத்வேல வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அந்த பாத்வேல இது ஆக்டிவ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கேன்சர், கெப்படோ கேன்சர், லிவர் கேன்சர் எடுத்திங்கன்னா அதில் வந்து P53 அப்படின்ற ஜீன் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த MMP அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. இதில் நிறையா சப்யூனிட் MM9, MM3 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து இந்த ஜீன் வந்து ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆறு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பாத்வே டிஸ்டர்ப் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும். ஸோ அதோட ஸ்கோர் என்ன வருது இதில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேபி இந்த ட்ரக் வந்து இந்த பாத்வேல ஆக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வராமல் போகலாம். ஸோ அண்ட் தென் ஒரு டிஸ்க்ளைமர், திஸ் ரிசோர்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ் பட் சுட் நாட் யூஸ் ஃபார் மெடிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரீ டு யூஸ். ஸோ இதே ப்ரைமரியாக நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரெஃபர் மோர் லிட்ரேச்சர் ரிவ்யூ அண்ட் டூ மோர் இன்சிலிக்கோ ரிசர்ச். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ லைக் மோர். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா டவுன்லோட் அஸ் ஃபீடப்பாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த இமேஜஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் டாக்ஸிட்டி வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ், ஜீன் பாத்வேஸ் வந்து இது வந்து ஆக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் ரெகுலராக நான் நிறையா இன்சுலிக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் நெட்வொர்க் ஃபார்மகாலஜி ஸ்டடீஸ் சீரீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் see you next time.